நேத்து நைட்டு டின்னருக்கு சூட சாதமும் உடச்சு ஊத்தின முட்டை குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட பாத்திரம் கம்மியா இருக்கனால 3 வேளைக்கு அப்பப்ப அளவா செஞ்சு சாப்பிடுற மாதிரி. ஆனா இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. எதுவும் மிச்சமாகறதுல கரெக்டா வருது. அதுலயும் இதுல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்கு பாத்திரம் விளக்குற வேலையே சுத்தமா இல்ல. இருக்க 3 பாத்திரத்தை மாத்தி மாத்தி கழுவி யூஸ் பண்றதுனால பாத்திரமே இல்ல. ஏதோ பாத்திர விளக்கே ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதே பாத்திரம் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்பப்போ தேவைப்படும் போது ஒன்னொன்னா எடுத்து யூஸ் பண்ணிட்டு லாஸ்டா பார்க்கும்போது சிங்க் ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மொத்தமா உட்காந்து விளக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. அப்புறம் கமெண்ட்ல ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க, அந்தமான்ல லோக்கல் லாங்குவேஜ் என்ன பேசுறாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க எல்லாரும் எல்லா லாங்குவேஜுமே பேசுறாங்க. மெயினா ஹிந்தி, அதுக்கப்புறம் தமிழ் பேசுறாங்க, அப்புறம் தெலுங்கு எல்லாமே இருக்காங்க. சொல்ல போனா என்னோட ஹஸ்பண்ட் கூட போகும்போது ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். நான் தனியா கடைக்கு போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு ஹிந்தி தெரியாதா, அதனால கடைக்காரவங்கள அவங்க ஹிந்தியா இருப்பாங்களா தமிழா இருப்பாங்களான்னு மேலே கீழே ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் பேசுறது. எனக்கு தெரிஞ்ச ஹிந்திலாம் வடிவேலு காமெடியில சொல்ற மாதிரி இதராவோ மட்டும்தான். மத்தபடி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இங்கிலீஷை வச்சு ஏதோ இங்க ஓட்டிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.